பச்சரிசி வச்சு ஒரு சாஃப்டான அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சாமிக்கும் வச்சு படைக்கலாம். 1 டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 டம்ளர் வரைக்கும் எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஒரு ஃபில்டரில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஏலக்காயும் 1/2 கப் தேங்காயும் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் பனானாவையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் மாவு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் அப்பம் வராது. மாவு இந்த பதத்துக்கு வரதுக்கு எனக்கு வெள்ளை தண்ணியே கரெக்டாக இருந்தது. ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். அப்பம் ஊற்றுனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் திருப்பி போட்டு வேக விடுங்க. நல்லா அகலமான கடாயாக இருந்தால் 2-3 அப்பம் கூட போட்டு எடுக்கலாம். இது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.